அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம செகண்ட் வீக் ஸ்டடி பிளான்ல தேர்ட் லெசன் எக்கனாமிக்ஸ்ல 10th செகண்ட் லெசன் வந்து படிக்கணும். சரிங்களா? நம்ம ஸ்டடி பிளான் படி பார்த்தோம்னா ஒரு வாரத்துல 4 பாடம் வந்து படிக்கணும். ஆமா தானே? டெய்லி ஒவ்வொரு பாடம். தீபாவளினால ஒரு நாள் வந்துட்டு விட்டாச்சு. மீதி இருக்க 4 நாட்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதுல இப்ப 3வது லெசன் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கணுங்க. அது போக நான் என்னென்ன பாயிண்ட் சொல்றேனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. உலகமயமாதலின் பொருள் மற்றும் வரலாறு அப்படின்னா என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உலகமயமாதல்னா என்ன, அதோட வரலாறு. பன்னாட்டு நிறுவனங்களின் பரிணாம வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். தென்னிந்திய வரலாற்று முன்னோக்கில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்புகள் அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உலகமயமாதலின் தாக்கத்தையும் சவால்களையும் புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சுட்டு போயிடலாம். அறிமுகம். நவீன நாட்களில் அரசியல்வாதிகள், பொருளியல் வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்களிடையே அதிகமாக பேசக்கூடிய கருத்துகளாக தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல், அதாவது எல்பிஜி இருக்குதுங்க. நமது அரசாங்கம் 1991ல தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. அப்ப எல்பிஜியை வந்துட்டு எப்பங்க நடைமுறைப்படுத்தியிருக்கு? 1991ல. ஓகேங்களா? அப்ப இது இம்பார்ட்டன்ட். நான் எது இம்பார்ட்டன்ட்னு ரவுண்ட் பண்றேனோ அதை மட்டும் ஒரு நோட்ல வந்து சைட்ல வந்து எழுதிட்டே வாங்க. 1991 எல்பிஜி அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 1991 எல்பிஜி அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். அடிப்படையில் உலகமயமாக்கல் சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் செயல்முறையை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்து உலகமயமாக்கலோட வரலாறு. உலகமயமாக்கல் என்ற சொல் பேராசிரியர் தியோடோர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இரண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் எதுங்க? தியோடோர் லெவிட். சரிங்களா? உலகமயமாக்கல் வரலாற்று பின்னணியில் 3 நிலைகளில் விவாதிக்கப்படுது. நிலை 1ல என்ன? தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அணு இருக்கு. சரிங்களா? தொன்மையான உலகமயமாக்கல் சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கிடுச்சுங்களாமா. எப்பங்க? 3ஆம் நூற்றாண்டிலேயே என்று யார் வந்து இது பண்ணியிருக்காங்க? ஆண்ட்ரே குந்தர் பிராங்க். சரிங்களா? ஓகே. அது நான் கோயிலுக்கு போறதுனால தொடர்ச்சியா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு எனக்கு. ஏன்னா நீங்க இந்த வாரத்துல படிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஓகே. சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாக்கியது என்று ஆண்ட்ரே குந்தர் பிராங்க் வந்து வாதிட்டு இருக்காரு. உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல் என்று கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. சரிங்களா? என்னதுன்னு? தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க காலத்தப்போ அழைச்சிருக்காங்க. அடுத்து ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் மற்றும் ஹான் வம்சத்துக்கும் இடையேயான வர்த்தக தொடர்பே உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவம். என்னங்க சொல்லியிருக்கிறாங்க? ரோம் பேரரசுக்கும் பார்த்திபன் பேரரசுக்கும் ஹான் வம்சத்துக்கும் இடையான வர்த்தக தொடர்பு தான் உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு மற்றும் நறுமண பொருள்கள் பாதி அந்த ரூட்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த பேரரசுகளுக்கு இடையேயான வணிக உறவுகள் பட்டு சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துகிறது. இஸ்லாமிய காலம் கூட உலகமயமாக்கலில் ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இருந்து வந்தது. மங்கோலிய பேரரசின் வருகை மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டு சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்தது. இந்த நவீனத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த உலக பரிமாற்றம் சில நேரங்களில் தொன்மையான உலகமயமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இடைப்பட்ட உலகமயமாக்கல். உலகமயமாக்கலில் அடுத்த கட்டம் இடைப்பட்ட உலகமயமாக்கல் ஆகும். சரிங்களா? அடுத்த கட்டம் என்ன? இடைப்பட்ட உலகமயமாக்கல். 16, 17ஆம் நூற்றாண்டுகளில். எந்தெந்த நூற்றாண்டுகள்ங்க இடைப்பட்ட உலகமயமாக்கல்? 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பேரரசுகளின் எழுச்சியால் முதலில் போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானியர்கள், அப்புறம் டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் கடல் வழி வாணிபம் மேற்கொண்டனர். உலகமயமாக்கல் 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தனியார் வணிக நிறுவனம் போன்று உருவாக்கப்பட்டது. அதுவே முதல் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பன்னாட்டு நிறுவனம்.
அப்போ 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான் தனியார் வணிக நிறுவனம் போன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் முதல் பன்னாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து நவீன உலகமயமாக்கல். 19ஆம் நூற்றாண்டில் உலகமயமாக்கல் நவீன வடிவத்தின் துவக்கமாயிற்று. 19, 20 இந்த நூற்றாண்டுகளுக்கு இடையே நடைபெற்ற உலகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டிருந்திருக்கு. அதை அந்த நூற்றாண்டுகளில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் மூலதனம் மற்றும் முதலீடு செய்யப்பட்டதும் 20ஆம் நூற்றாண்டில் வணிக உற்பத்தியில் அதிக பங்கினை பெற்றிருந்ததுடன் சேவைகள், வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சியுற்றிருந்ததும் ஆகும். அடுத்து வரலாற்று பார்வையில் தென் இந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள். இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் பண்ணி காமிப்பேன். அது மட்டும் படிச்சா போதும். மீதி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கவும் விரிவுபடுத்தவும் வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்களை உருவாக்கினார்கள். இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள் இருந்தன. சரி, அதை விடுங்க. ஆரம்ப கால வர்த்தகர்கள் கிபி 1053 கலிங்க வர்த்தகர்கள், அதாவது கலிங்கம் அப்படின்னா ஒடிசா, சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருள்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர். மேலும் ஆரம்ப நாட்களில் பருத்தி ஆடைகளை தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு வந்து வர்த்தகம் செய்தனர். சரிங்களா? எப்பங்க? 1053 கலிங்கம் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருள்களை வர்த்தகத்திற்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, பருத்தி ஆடைகளை தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு வந்து வர்த்தகம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஐரோப்பிய வணிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த காலத்தில் இந்தியாவிற்கு பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் வருவதற்கு வர்த்தக நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது. வாஸ்கோட காமாவால் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நம்பிக்கை முனை, என்னங்க, நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. நன்னம்பிக்கை முனை வழியாக புதிய கடல் பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது நாகரீக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதுல என்ன குறிச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாஸ்கோடா காமா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு வர்றாங்க. அந்த பாதையை, அந்த வழியை வந்து நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்றாங்க. சோ புதிய கடல் பாதை வந்துட்டு அதன்படி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோட காமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் எப்ப வந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்து வர்றாங்க அப்படின்னா மே 1498 கள்ளிக்கோட்டைக்கு வாணிபத்திற்காக வந்தனர். வாஸ்கோட காமாவால் போர்ச்சுகலுக்கு கொண்டு சென்ற பொருள்களின் மதிப்பானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட 60 மடங்கு. எத்தனை மடங்குங்க? 60 மடங்கு. அப்புறம் இந்தியாவில், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 1502 வாஸ்கோடா காமாவின் இரண்டாவது பயணம் இந்தியாவின் கள்ளிக்கோட்டை, கொச்சின் மற்றும் கண்ணனூர். அப்போ இரண்டாவது முறையா எந்த வருஷம் வந்து வந்திருக்காருங்க வாஸ்கோடா காமா? அதே டைம்ல எந்த வருஷம் எந்த இடத்துக்கு? கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் இந்த இடங்கள்ல வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுவதற்கு வழிவகுத்தது. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக, அப்போ போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் என்ன? இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்ப அவர் ஃபர்ஸ்ட் வந்து எந்த வருஷம் வந்தாரு அப்படிங்கறத பாக்கணும். எத்தனை மடங்கு அதை பார்க்கணும். செகண்ட் டைம் எந்த வருஷம் வந்தாருன்னு பாக்கணுங்க. செகண்ட் டைம் எந்த வருஷம், அப்போ எந்த இடத்துல எல்லாம் வந்து வர்த்தக நிறுவனங்கள் வந்துட்டு நிறுவியிருக்காரு. அப்புறம் போர்ச்சுகீசியர்களோட தலைநகரம். அப்ப 4 பாயிண்ட் தான் அதுல இருக்கு. சரிங்களா? அடுத்து டச்சுக்காரர்கள். நீங்க தான் எடுத்து எழுதணுங்க. குட்டி குட்டி பாயிண்டா உங்களால எப்படி ரிவிஷன் பண்ண முடியுமோ நீங்க எடுத்து எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. 1596 டச்சுக்காரர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டு டச்சு கிழக்கு இந்திய நிறுவனத்தை 1602 வந்து உருவாக்கினார். சரிங்களா? என்னங்க, 1596 டச்சுக்காரர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டு டச்சு கிழக்கு இந்திய நிறுவனத்தை 1602 உருவாக்கினர். 1605 அட்மிரல் வான் டெர் ஹகேன் என்பவரால் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தபோலினா நிஜாம்பட்டினம்னு சொல்றாங்க, தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. சரிங்களா? 1605 அட்மிரல் வான் டெர் ஹகேன் அப்படிங்கிறவரால டச்சு நிறுவனம் எந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்குதுங்களாமா? மசூலிப்பட்டினம், பெத்தபோலி, தேவனாம்பட்டினம் இந்த இடத்துலலாம். அப்புறம் 1610 சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பழவேற்காடு அப்படிங்கிற இடத்துல மற்றொரு தொழிற்சாலையை வந்து நிறுவியிருக்காரு. சந்திரகிரி ராஜா கூட பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடுங்கிற இடத்துல தொழிற்சாலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இண்டிகோ மற்றும் வங்க கச்சா பட்டு போன்ற இதர பொருட்கள் டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா? என்னென்னங்க,
இண்டிகோ இண்டிகோ வங்க கச்சா பட்டு இந்த மாதிரியான பொருட்கள் டச்சுக்காரர்களாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக என்னங்க இருக்கு? பழவேற்காடு. அப்ப டச்சுக்காரர்களோட தலைமையிடம் பழவேற்காடு. போர்ச்சுகீசியர்களோட தலைநகரம் வந்துட்டு என்னங்க? கொச்சின். கொச்சின். டச்சுக்காரர்கள் பழவேற்காடு. ஓகேங்களா? டச்சுக்காரர்கள் பழவேற்காடு. இதுவும் கூட உங்களுக்கு பொறுத்துகள்ல ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஆங்கிலேயர்கள் டிசம்பர் 31, 1600 அன்று, எப்பங்க? டிசம்பர் 31, 1600 அன்று கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வாங்கியிருக்காங்க. எப்பங்க? டிசம்பர் 31, 1600. சரிங்களா? தெரியுதுங்களா? டிசம்பர் 31, 1600 கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிறுவனம் துவங்குறதுக்கு எலிசபெத் அவங்க ராணியால என்ன பண்ணிருக்காங்க? பட்டயம் வழங்கப்பட்டது. தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611 மசூலிப்பட்டினத்திலும், எப்பங்க? 1611 மசூலிப்பட்டினம், எம்னு கூட்டி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 1626 பழவேற்காடு அருகில் நிறுவியிருக்காங்க. அப்ப 2 இடங்கள் நல்லா பாத்துக்கணும். யாருங்க? ஆங்கிலேயர்கள். அடுத்து கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கினர். யாருக்குங்க? கோல்கொண்டாவின் சுல்தான். ஓகேங்களா? கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கக்கூடிய பட்டத்தை வழங்கி 1632 அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்ய விட்டிருக்காரு. எப்பங்க? 1632. சரிங்களா? சரிங்க. 1639 ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஒரு வலுவான கோட்டை கட்டப்பட்டது. சரிங்களா? எப்போ? 1639 ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஒரு வலுவான கோட்டை கட்டப்பட்டது. பின்பு அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பங்க 1639 ஆங்கிலேயர்களால சென்னையில ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க. அது பின்னால என்னங்க அழைக்கப்பட்டிருக்கு? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு. சோழ மண்டல கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினம் விரைவில் ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையிடமாக இருக்குது. அப்போ ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையிடம் என்னங்க? சோழமண்டல கடற்கரையில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம். புரியுதுங்களா? அடுத்து டேனிஷ்காரர்கள். இதெல்லாம் இந்த வரலாறு 100% நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா வேணும். பாலிட்டிக்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். டேனிஷ்காரர்கள் 1616 இந்தியாவிற்கு வருகை புரிந்து டேனிஷ் கிழக்கு இந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. எப்பங்க? 1616. சரிங்களா? சரிங்க. அடுத்து 1600 ஒரு 4 வருஷம் கழிச்சு 20 என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களான டிராங்குபார் அப்படின்னா தரங்கம்பாடி. சரிங்களா? இதை தலைமையிடமாக கொண்டு டேனிஸ் என்ன பண்ணிருக்காங்க? இதை தலைமையிடமாக எதைங்க? தரங்கம்பாடிய 1845 என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட இயலாத காரணத்தால தங்களது வணிக மையங்களை ஆங்கிலேயர்களுக்கு விற்றுவிட்டனர். எப்பன்னு பாத்துக்கோங்க? 1845. பிரெஞ்சுக்காரர்கள். இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668 கோல்கொண்டாவின் சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர். புரியுதுங்களா? அப்போ எப்ப முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவியிருக்காங்க? 1668 பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க? கோல்கொண்டாவோட சுல்தான் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு தொழிற்சாலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1693 டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைத்தனர். எப்பங்க? 1693 டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைத்தனர். 1701 அதாவது 1701 பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருக்கு. அப்ப பிரெஞ்சுக்காரர்களோட தலைமையிடம் என்னங்க? பாண்டிச்சேரி. சரிங்களா? டேனிஷ்க்கு ட்ரங்க்பார். சரிங்களா? தரங்கம்பாடி. அடுத்து அப்போ நான் என்னென்ன பாயிண்ட் என்னென்ன இயர் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது எழுதி எடுத்து பாருங்க. சும்மா இத்தினோடு ஒரு பேஜ்ல முடிஞ்சு போயிடும். இத்தினோடு இவ்வளவுதான் வரும். நீங்க குட்டி குட்டியா நீட்டா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் ரிவிஷன் பண்றதுக்கு சும்மா இப்படி ஒவ்வொரு பேஜா பார்க்க தேவையில்ல. குட்டியை ஒரே இதுல எடுத்து முடிச்சிடணும். அடுத்து இந்தியாவில் உலகமயமாக்கல். இந்தியாவில் 1980 81 பிறகு 1990 91 இந்த ஆண்டுகள்ல நடைபெற்ற வளைகுடா போரின் காரணமாக, வளைகுடா போர் எந்த வருஷம் பாத்துக்கோங்க? எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளுக்கு இடையான பகைமை ஆகியவற்றின் காரணமாக கடுமையான அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலையில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா?
ஓகே, இது ஏதோ கதை மாதிரி இருக்கு. சரி, அடுத்து புதிய அரசு ஜூன் 1991ல பொறுப்பு ஏற்றவுடன், புதிய அரசு எப்பங்க பொறுப்பேற்றிருக்காங்க? 1991 ஜூன்ல பொறுப்பேற்றவுடன் இந்தியா அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் முன் எப்போதும் இல்லாத நெருக்கடியை சந்தித்தது. சில சர்வதேச நிறுவனங்களால் இந்தியாவில் கடன் மதிப்பீடு குறைந்ததுடன் இங்கிருந்து அதிகமான மூலதனமும் வெளியே சென்றது. இந்தியா சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இழந்ததால் இங்கிலாந்து வங்கியில் 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. எந்த பேங்க்ல? இங்கிலாந்து பேங்க்ல எவ்வளவு டன்னுங்க? 40 டன் தங்கத்தை வந்துட்டு என்னங்க அடமானமா வச்சிருக்குது. சரிங்களா? சரிங்க. இந்த சூழ்நிலையில ஜூலை எந்த மாசம் பாருங்க, ஜூலை 1991ல அரசாங்கம் தனது வரவு செலவு திட்டத்தை தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் ஆகியவற்றின் தொடர்ச்சியான கொள்கை மாற்றங்களுடன் வழங்கியது. இந்த கொள்கைகள் இந்தியாவில் அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1994ல டங்கல் வரைவு கையெழுத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டது. எப்பங்க இந்த கொள்கை எப்பங்க வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, பலப்படுத்தப்பட்டிருக்கு? 1994ல டங்கல் வரைவு கையெழுத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள். இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது. சரிங்களா? தொழிற்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. இந்தியாவின் பொருள்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்று வீதத்தை சரி செய்தது. வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் வர்த்தகத்தில் ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியது. அயல்நாட்டு செலவாணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் SLR அதிகரிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பன்னாட்டு நிறுவனம் MNC மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன். பன்னாட்டு நிறுவனம் என்பது நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனம் ஆகும். MNCயின் பரிணாம வளர்ச்சி கிழக்கிந்திய நிறுவனம் ஒரு வர்த்தக நிறுவனமாக இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு அரசியல் ரீதியாக நாடெங்கிலும் பரவலாக ஆதிக்கம் செலுத்தியது. 1920ல பன்னாட்டு நிறுவனங்கள் முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்களில் அல்லது தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருள்களை கட்டுப்படுத்தி மெதுவாக இந்தியாவினுள் நுழைந்தன. 1950களுக்கு பிறகு உற்பத்தி மற்றும் பணிகள் துறையில் ஈடுபட்டது. தற்போது இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனங்கள் பெரும்பான்மையாக உள்ளது. இவற்றில் அதிகமானது அமெரிக்காவினுடையது ஆகும். இதிலுள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் 11 அமெரிக்காவை சேர்ந்தது ஆகும். சரிங்களா? அடுத்து இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி. இந்திய தொழில்துறையில் பன்னாட்டு நிறுவனம் ஒரு பொதுவான வடிவத்துடன் இந்திய தொழிலதிபர்களின் ஒத்துழைப்புடன் நுழைந்தது. 1980களில் தாராளமயமாக்கலின் போக்குகள் வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு கணிசமான பங்கினை அளித்தன. அப்போ எப்போ, எந்த வருஷம் அப்படின்னு பாத்துக்கோங்க. 1980களில் தாராளமயமாக்கலின் போக்குகள் வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு கணிசமான பங்கினை வந்து அளிச்சிருக்கு. 1948, 1988 இந்த ஆண்டுகளுக்கு இடையில் கையெழுத்தான 12,760 மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் இருந்து இது தெளிவாகிறது. அப்ப எவ்வளவுன்னு பாத்துக்கணும், எந்த வருஷம் எவ்வளவு சைன். சரிங்களா? ஓகே. அடுத்து 1991ல அறிவிக்கப்பட்ட தாராளமயமாக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையினால் FIP வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் அதிகரித்து வெளிநாட்டு நேரடி முதலீடும் FDI அதிகரித்துள்ளது. எப்போ? 1991ல. இப்ப இதுல என்னென்ன காரணங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். MNCயின் வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம். செகண்ட் ஒன் வந்துட்டு சந்தைப்படுத்தும் மேன்மை. அப்புறம் இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கணுங்க. இந்திய பண்பாட்டு நிறுவனங்கள் என்னங்க? ஹரோ மோட்டோ கார்ப். இது வந்து தலைமையகம் நியூ டெல்லியில இருக்கு. வாகன தொழிலகம் கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா. அப்போ அது தலைமையகம் எங்கன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பஜாஜ் வந்துட்டு பூனா தலைமையகம் இருக்கு. அடுத்து TVS ஓட தலைமையகம் சென்னை, பாரத் ஸ்டேட் பேங்க் அதோட தலைமையகம் மும்பை, பாரத் ஏர்டெல் அதோட தலைமையகம் புதுடெல்லி. சரிங்களா? சரி. நிதி மேன்மை. அப்போ இதுல என்னென்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு உங்களுக்கு, MNCயோட வளர்ச்சிக்கான காரணங்கள்ல சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம், சந்தைப்படுத்தும் மேன்மை, நிதி மேன்மை, இந்த 3 பாயிண்ட் நல்லா வச்சுக்கணும் ஞாபகம். 2018ல இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் என்னன்னா சோனி கார்பரேஷன், ஹவுலக் பேக்கார்டு, டாடா குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், IBM, நெட்டில், ப்ராக்டர்
அண்ட் கேம்பிள், சிட்டி குழுமம், பெப்சி நிறுவனம், கோகோ கோலா நிறுவனம் இதெல்லாம். சரிங்களா? அடுத்து எம்என்சியின் நன்மைகள் என்னென்ன? பன்னாட்டு நிறுவனங்கள் குறைந்த விலையில பொருள்களை தரமாகவும் பரிவர்த்தனை செலவு இல்லாமலும் உற்பத்தி செய்யுது. இதோட நன்மைன்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் விலைகளை குறைக்கிறதுனால உலகளாவிய நுகர்வோரின் வாங்கும் சக்தி அதிகரிக்குது. வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பினை ஊக்குவிக்கிறது. சரிங்களா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நன்மை தீமையை. பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகள். பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமையை வளர்ப்பதற்காக ஒரு வழியாகும். சரிங்களா? அடுத்து பன்னாட்டு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலில் தீங்கினை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனத்தின் அறிமுகம் சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களை அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை திருப்பிக் கொள்வதற்கும் முனைவர். இது என்னன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க, நன்மை தீமை, அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட், நான் சொல்றது மட்டும் படிங்க. சுதந்திரமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு WTO. சுதந்திரமான வர்த்தகமானது சிறு விவசாயிகளை உலகளாவிய சந்தையில் முழு ஈடுபாட்டுடன் பங்கு கொள்ள, நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும், கொள்முதல் செய்யவும், அவர்களின் மதிப்பை ஆதரிக்கவும் நோக்கமாக கொள்ளும் ஒரு வழிமுறையாகும். அவைகள் சிறிய அளவிலான விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள், கைவினைஞர்களின் வருமானத்தை உயர்த்துவது மற்றும் உறுதிப்படுத்துவது. பொருள்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையுடன் தொடர்புடைய பொருளாதார லாபங்கள், வாய்ப்புகள் மற்றும் இடர்பாடுகளை சமமாக்குதல். நெக்ஸ்ட், உற்பத்தியாளர்கள் குழுக்களின், அதாவது உற்பத்தியாளர் குழுக்களின் நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரித்தல், தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் தொழிலாளர்களை சரியான முறையில் ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்தல், பாதுகாப்பான மற்றும் நிலையான விவசாய முறைகள் மற்றும் பணி நிலைமைகளை ஊக்குவித்தல். நியாயமான வணிகம் என்பது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சரியான விலை, கண்ணியமிக்க பணிச்சூழல் அளித்தல் மற்றும் வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகளை அளிப்பதாகும். இந்த புக்கு படிக்கிறதுக்கு மறுபடியும் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்குன்னு ஒரு வாட்டி வாசிச்சுட்டு இருக்கேன். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல இருக்க இயர்ஸ், அந்த அமைப்புகள் அது மட்டும் படிச்சா போதுமானது. சரிங்களா? இதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு, நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலையில் கொடுப்பது. சரிங்களா? அடுத்து குழந்தை தொழிலாளர் மற்றும் கட்டாய தொழிலாளர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரிங்களா? குழந்தை தொழிலாளர்களும் கட்டாய தொழிலாளர்களும் இல்லை அப்படிங்கறது உறுதிப்படுத்துது. பாகுபாடின்மை, பாலின சமத்துவம், சமபங்கு மற்றும் கூட்டமைப்பு சுதந்திரம் ஆகியவற்றுக்கு அர்ப்பணித்தல். இது இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கு பாருங்க. பாகுபாடின்மை, பாலின சமத்துவம், சமபங்கு மற்றும் கூட்டமைப்பு சுதந்திரம் ஆகியவற்றுக்கு அர்ப்பணித்தல். திறனை வளர்த்தல் மற்றும் நியாயமான அமைப்பினை மேம்படுத்துதல். திறனை வளர்த்தல் மற்றும் நியாயமான அமைப்பினை மேம்படுத்துதல். சுற்றுச்சூழலுக்கு மதிப்பளித்தல் ஆகியனவாகும். சுற்றுச்சூழலுக்கும் மதிப்பும் அளிக்குது. சரிங்களா? அப்ப இது 5 பாயிண்ட்டையும் என்னன்னு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி வேணா ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சரிங்களா? சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு, காட் அப்படின்னு என்னன்னு பாத்துக்கோங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டரிஃப். சரிங்களா? டரிஃப் 1947ல 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. எத்தனைங்க? 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்துல சைன் பண்ணியிருக்கேப்பாங்க 1947ல. காட்டின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. இதன் இயக்குனர் யாருன்னா ஜெனரல் ஆர்தர் டங்கல். சரிங்களா? டங்கல் இவர் கொண்டு வந்த இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு டங்கல் வரைவு. சரிங்களா? என டங்கல் வரைவு அப்படின்னு அழைக்கப்படுது. காட்டோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிப்பது ஆகும். சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிப்பது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா பாத்துக்கணும். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி படிச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்குதுங்கிறத நீங்க நல்லா படிச்சுக்கணும். சரிங்களாங்க? ஓகே. அப்போ இந்த இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, காட் அதோட சுற்றுகள் ஒன்னாவது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஜெனீவால 1948. அன்னிசி அப்படிங்கிறது பிரான்ஸ்ல செகண்ட் 1949. ஒரு 2 ஆண்டுகள் கழித்து, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு டார்குவே இங்கிலாந்து 1950ல இருந்து 51.
அப்புறம் 4, 5, 6 ஜெனிவா சுவிட்சர்லாந்து. சரிங்களா? 4, 5, 6 இது மூன்றுமே எங்க ஜெனிவா சுவிட்சர்லாந்துல. 56ல ஒண்ணு, 62, 61 அடுத்து 64ல இருந்து 67. சரிங்களா? இது வந்து ரெகுலரா பார்த்துட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு தான் சொல்றேன் நம்மளோட இது லைவுக்கு வந்தீங்கன்னா, லைவ்ல வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நின்றும். நீங்க உங்க பாட்டுக்கு பாடம் வந்து ஃபுல்லா படிப்பீங்க, படிக்க மாட்டீங்க. சரிங்களா? அதனால லைவுக்கு வந்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கலாம் ரெகுலரா. அடுத்து 7வது டோக்கியோ ஜப்பான்ல 73ல இருந்து 79 வரைக்கும். அடுத்து 1986ல இருந்து 94 வரைக்கும். 8வது இது வந்து இறுதி சுற்று பண்டாடெல் எஸ்டி அதாவது உருகுவே அப்படிங்கிற இடத்துல இதை உருகுவே சுற்று அப்படின்னு அழைப்பாங்க கடைசி சுற்று. சரிங்களா? உலக வர்த்தக அமைப்பு WTO 1994ங்க. 1994ல ஏப்ரல்ல உலக வர்த்தக அமைப்பை WTO அமைப்பதற்கு காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் போது இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்திட 104 உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டது. சரிங்களா? WTO உடன்படிக்கை ஜனவரி 1, 1995 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எப்பங்க 1995 ஜான்வரி 1. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ஆண்டு மாதம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பாக்ஸ்ல இருக்கிறது முக்கியங்க. உலக வர்த்தக அமைப்பு தலைமையகம் ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரிங்களா? நோக்கம் வணிகத்தினை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம். உறுப்பினர்கள் தலைவர் அதாவது தலைமை இயக்குனர், அப்புறம் துணை தலைமை இயக்குனர் 4 பேரு, 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். இது நல்லா பார்த்துக்கணும். உலக வர்த்தக அமைப்போட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயல் நாட்டு வாணிபத்திற்கான விதிகள் அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல். விதிகளை வந்துட்டு அமைக்கணும், செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. வர்த்தக தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வழங்குதல். அடுத்து வர்த்தக தகராறுகளை கையாளுதல், தகராறை வந்து கையாளுறது, நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒன்றிணைத்து அறிமுகம் செய்தல். நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் இது ரெண்டையுமே ஒன்றிணைத்து அறிமுகம் செய்தல். உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருத்தல். முடிவெடுக்கும் செயல்களின் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், முழு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரித்தல். சரிங்களா? அடுத்து அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள். அதை என்ன சொல்றாங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அறிவுசார் பண்டங்களின் உரிமைகள் என்பது ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் என வரையறுக்கலாம். ட்ரிப்ஸ் அப்படிங்கக்கூடியது கீழே பண்டங்கள் அல்லது செயல்முறைகள் அனைத்து துறைகளின் தொழில்நுட்பங்களில் எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் காப்புரிமை வழங்குகிறது. ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் 7 பகுதிகள் அறிவார்ந்த சொத்து உரிமைகளை உள்ளடக்கியுள்ளது. எத்தனை பகுதிகள்? 7. சரிங்களா? அடுத்து உலகமயமாக்கலோட தாக்கம் மற்றும் சவால். நேர்மறை தாக்கம் என்ன? ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையில் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது. வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது. உலகமயமாக்கல் வர்த்தகத்தை வேகமாக அதிகரித்து அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகமயமாக்கல் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். சரிங்களா? உலகமயமாக்கல் என்னங்க பண்ணும்? ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். இது பண்டங்களை தடையற்றதாகவும் தாராளமாக அதிகரிக்கவும் என்னங்க பண்டங்களை தடையற்றதாகவும் தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI அதிகரிக்கவும் இது வந்து உதவுகிறது. அடுத்து இதெல்லாம் வந்து நேர்மறைங்க. எதிர்மறை தாக்கம் என்னன்னு பாத்துக்கலாம். சரிங்களா? நாடுகளுக்கு இடையே மிக அதிகமான மூலதனமானது நியாயமற்ற மற்றும் ஒழுக்கமற்ற விநியோகிப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறது. தேசிய ஒருமைப்பாட்டை இழந்து வருவதோடு மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருப்பதால் சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் இழக்கப்படுகின்றன என்பது அச்சத்திற்குரியதாகும். முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களை பிரித்தெடுத்தலும் ஒரு பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சிக்கு தேவை என்றாலும் இது எதிர்மறை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செலவுகளை அதிகரிக்கும். சரிங்களா? ஓகே. அந்நிய செலாவணியை பெறுவதற்காக இயற்கை வளங்கள் மிக அதிகமாக விரைவாக சுரண்டப்படுகிறது. சுற்றுச்சூழல் பற்றிய தரங்களும் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டன. இதெல்லாம் வந்துட்டு எதிர்மறையான தாக்கம்னு சொல்றாங்க. இதோட சவால் என்ன அப்படின்னா அனைத்து நாடுகளுக்கும் தானாக கிடைப்பதில்லை. இதோட நன்மைகள்லாம் எல்லா நாட்டுக்கும் தானா கிடைச்சிடாது.
வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்பது அச்சத்திற்குரியதாகும். உலகமயமாக்கலினால் உலகளாவிய போட்டி அதிகரித்த தொழில்துறை உலகில் ஊதியங்கள், தொழிலாளர் உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல இது வழிவகுக்கும். இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கிறது. சரிங்களா? சமத்துவமின்மைக்கு இந்த உலகமயமாக்கல் வழிவகுக்குது. உலகமயமாக்கலால குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. எதெல்லாங்க? குழந்தை தொழிலாளர் முறை, அடிமைத்தனம், இது எல்லாமே அதிகரிச்சிருக்குது. மக்கள் அதிகமாக துரித உணவுகளை உட்கொள்கிறார்கள். இதனால் உடல் நல குறைவு மற்றும் நோய் பரவுதலுக்கு இது வழிவகுக்கிறது. மக்கள் அதிகமாக துரித உணவுகளை உட்கொள்கிறார்கள். இதனால் உடல் நலக்குறைவு மற்றும் நோய் பரவுதலுக்கு இது வழிவகுக்குது. உலகமயமாக்கல் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். பாட சுருக்கம் பார்த்திடலாம். உலகமயமாக்கல் என்பது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பதாகும். உலகமயமாக்கலின் 3 நிலைகள்: தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல். எல்பிஜி தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் அப்படின்ட்டு வரும். பன்னாட்டு நிறுவனமானது அதன் சொந்த நாட்டிற்கும் வெளியே குறைந்தபட்சம் வேறு ஒரு நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெருநிறுவனமாகும். பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு என்றும் அழைக்கலாம். 1947ல 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்குது. காட்டின் நிறுவன உறுப்பினர்கள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்கு. அப்ப கடைசி இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கலை சொற்களும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் நீட்டா 1 பை 1 நான் நடத்தினதை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். பார்ப்போம். ஆன்சர் பண்ணிட்டு கீழே ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நான் ஆன்சர் பண்ணிட்டேன் மேம், என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன் நான் உங்களுக்கு எடுத்து போறேன். சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. அதாவது நீங்க இப்ப படிக்க முடியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாதுங்க. தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை கூட 2 நாளா வச்சு படிங்கன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இதுல எல்லாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா தானங்க இருக்கு. இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி லெசன். இதை மொத்தமாவே ஒரு 2 hours உட்காந்து 1 hour உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் 1 hourல நோட்ஸ் எடுக்க போறீங்க. எடுத்தீங்கனாலே நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது நல்லா மைண்ட்ல போய் நிற்கும். எத்தனை முறை எழுதுறீங்களோ அத்தனை முறை ரொம்ப நல்லது. சரிங்களா? 10 முறை படிக்கிறது 1 முறை எழுதுவதற்கு சமம். சரிங்களா? அதனால சங்கடப்படாம உட்கார்ந்து எழுதி அந்த பாயிண்ட் எல்லாம் மறுபடியும் 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஞாபகத்துல இருக்கும். சரிங்களா? நல்லா படிங்க. பாய்ங்க.